அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் 12 மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ கருவிகள் என்ற இந்த 12ஆம் பாடத்திலே நாம் பல்வேறு அடிப்படை மருத்துவ கருவிகள் பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அவற்றில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மருத்துவ உபகரணமான கம்ப்யூட்டர் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங், சிடி ஸ்கேனிங் சொல்லக்கூடியதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி என்பது கம்ப்யூட்டர் ஆக்சியல் டோமோகிராஃபி என்றும் அறியப்படுகிறது. கம்ப்யூட்டர் டோமோகிராஃபியை தான் நம்ம சிடி அப்படின்னு சொல்கிறோம். இதை கம்ப்யூட்டர் ஆக்சியல் டோமோகிராஃபி சிஏடி என்றும் நாம் இந்த கம்ப்யூட்டர் டோமோகிராஃபியை நாம் சொல்கின்றோம். இப்போ கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி என்றாலும் கம்ப்யூட்டர் ஆக்சியல் டோமோகிராஃபி என்றாலும் ஒன்று தான். கிரேக்க வார்த்தையான டோமாஸ் என்பதற்கு துண்டங்கள் என்றும், கிராஃபி என்பதற்கு எழுதுதல் என்றும் பொருள்படும். மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பம் இது ஒரு மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பம் ஆகும். இதில் இலக்கமுறை வடிவச் செயலாக்கம் மூலம் உள்ளுறுப்புகளின் முப்பரிமாண தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அதாவது முதலில் ஒற்றை அச்சுச்சுழலை சுற்றி பல இருபரிமாண எக்ஸ் கதிர் பிம்ப வரிசைகள் எடுக்கப்படுகின்றன. அது பின்னர் உள்ளுறுப்புகளின் முப்பரிமாண தோற்றமாக மாற்றப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கக்கூடிய படம் 12.8 சிடி ஸ்கேன். இந்த அமைப்பை நாம் பார்த்தா தெரியும். ஒரு சுத்தமாக, அதாவது முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு அறையில் இந்த சிடி ஸ்கேன் வைக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு அமைப்புகளை நாம் இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். இதில் அந்த நோயாளியை படுக்க வைக்கக்கூடிய ஒரு தட்டு போன்ற அமைப்பு இருக்கின்றது. இதில் படுக்க வைத்து தான் அந்த சிடி இமேஜிங் எடுப்பாங்க. சரி, எக்ஸ் கதிர்கற்றையை உறுப்புகள் தடுக்கும் திறனை அடிப்படையாக கொண்டு சிடி உருவாக்கும் தரவுகளை கணினியின் சாளரம் ஆக்கும் முறை. அதாவது எக்ஸ் கதிர்கற்றையை உறுப்புகள் தடுக்கும் திறனை அடிப்படையாக கொண்டு சிடி உருவாக்கும் தரவுகளை கணினியின் சாளரமாக்கும் முறை மூலம் மாற்றியமைத்து பல்வேறு உறுப்புகளினுடைய அமைப்பை விளக்கி காட்டலாம். இதுதான் அந்த சிடியினுடைய தத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது இந்த சிடியை பொறுத்தவரை இலக்கமுறை வடிவ செயலாக்கம் மூலம் உள்ளுறுப்புகளின் முப்பரிமாண தோற்றம் உருவாக்கப்படுகிறது. முதலில் ஒற்றை அச்சுச்சுழலை சுற்றி பல இருபரிமாண எக்ஸ் கதிர் பிம்ப வரிசைகள் எடுக்கப்படுகின்றன. அது பின்னர் உள்ளுறுப்புகளின் முப்பரிமாண தோற்றமாக மாற்றப்படுகிறது. எக்ஸ் கதிர்கற்றையை உறுப்புகள் தடுக்கும் திறனை அடிப்படையாக கொண்டு சிடி உருவாக்கும் தரவுகளை கணினியின் சாளரமாக்கும் முறை மூலம் மாற்றியமைத்து பல்வேறு உறுப்புகளினுடைய அமைப்பை நாம் விளக்கி காட்ட முடியும். அதாவது கணினியின் சாளரம்னா ஸ்க்ரீனு. சரியா? அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதான் விண்டோவையும் கொடுத்துருக்காங்க. கணினியின் சாளரமாக்கும் முறையின் மூலம் மாற்றியமைத்து பல்வேறு உறுப்புகளினுடைய அமைப்பை விளக்கி காட்டலாம். சரி, சிடியினுடைய மருத்துவ முக்கியத்துவம் என்ன? எலும்புகள், மென்மையான திசுக்கள் மற்றும் இரத்த குழல்கள் ஆகியவற்றின் தெளிவான நிழலுருக்களை இது தருகிறது. உட்காதில் ஏற்படும் காயங்களையும்
உட்குழிகளையும் அறிய உதவுகிறது. காதில், அதாவது உட்செவின்னு சொல்கிறோம்ல, உட்செவியில் ஏற்படும் காயங்களையும் அதில் காணப்படக்கூடிய உட்குழிகளையும் அறிய உதவுகிறது. புற்றுநோய், இதய மற்றும் நுரையீரல் குறைபாடுகளை கண்டறிய பயன்படுகிறது. புற்றுநோய், இதய மற்றும் நுரையீரல் குறைபாடுகளை இவை கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து, முதுகு எலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள். முதுகு முள்ளெலும்பு இருக்குல்ல, முதுகு முள்ளெலும்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் எலும்பில் ஏற்படும் காயங்கள் ஆகியவற்றை கண்டறிய உதவுகிறது. எலும்புகளின் தனிம அடர்த்திகளை அளவிட உதவுகிறது. அடுத்து, பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இரத்த குழாய் அடைப்புகள். பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இரத்த குழாய் அடைப்புகள் மற்றும் இரத்த கசிவுகள் மூளையில் உள்ளதா என கண்டறிய பயன்படுகிறது. இப்போ பல்வேறு வகைகளில் நமக்கு சிடி மிகவும் மருத்துவத்துறையில் உதவியாக உள்ளது. இதன் மூலம் பல்வேறு நோய்களை நாம் கண்டறிய உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் நோயினுடைய அந்த நோய்க்கான சிகிச்சையை கண்காணிக்கவும் இந்த சிடியானது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பாசிட்ரான் வெளியிடும் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங், பெட்டுன்னு சொல்கிறோம். பாசிட்ரான் எமிஷன் சொல்லக்கூடியது டோமோகிராஃபிக் ஸ்கேனிங். இந்த பாசிட்ரான் வெளியிடும் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங், பெட். பிஇடி என்னும் ஸ்கேனிங் முறையானது சிடியை போன்றே கணினி மூலம் நிழலுரை ஏற்படுத்தும் தொழில்நுட்பமாகும். சிடியை போல் அல்லாமல் பாசிட்ரான் வெளியிடும் டோமோகிராஃபியானது கதிரியக்க குறியீடு செய்யப்பட்ட தடங்கான் மூலக்கூறில் இருந்து வெளியேறும் பாசிட்ரான் அளவை அடிப்படையாக கொண்டு கண்டறியும் அணுக்கரு மருத்துவ செயல்முறையாகும். இது சிடியை போல் அல்லாமல் பாசிட்ரான் வெளியிடும் டோமோகிராஃபியானது கதிரியக்க குறியீடு செய்யப்பட்ட தடங்கான் மூலக்கூறிலிருந்து வெளியேறும் பாசிட்ரான் அளவை அடிப்படையாக கொண்டு கண்டறியும் அணுக்கரு மருத்துவ செய்முறையாகும். உடலினுள் நடைபெறும் உயிரியல் வினைகளை அளவிட உடலுக்குள் தடங்கான் மூலக்கூறுகள் செலுத்தப்பட்டு முழு உடல் நிழலுருக்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் எந்தெந்த இடங்களில் அந்த தடங்கான் மூலக்கூறுகள் சேகரமாகியுள்ளன என கண்டறியலாம். பிஇடி ஸ்கேனிங் மூலம் கிடைக்கும் இந்த பிம்பங்களை கொண்டு உடலின் எந்தெந்த பாகங்களில் எந்த அளவிற்கு வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் உடற்சியில் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன என்பதை பற்றிய தகவல்களை நாம் அறியலாம். பிஇடி கருவியானது சைக்ளோட்ரானிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பாசிட்ரான் வெளியிடும் கதிர்வீச்சு ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறது. இந்த பெட் ஸ்கேன் கருவியானது சைக்ளோட்ரானிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பாசிட்ரான் வெளியிடும் கதிர்வீச்சு ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறது. அந்த கதிர்வீச்சு ஐசோடோப்புகளான கார்பன் 11, நைட்ரஜன் 13, ஆக்சிஜன் 15, ஃப்ளூரின் 18 இது போன்ற கதிர்வீச்சு ஐசோடோப்புகளை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஃப்ளூரின் 18 அதாவது ஃப்ளூரோ டிஆக்சிகுளுக்கோஸ் என்னும் கதிர்வீச்சு தடங்கான் மூலக்கூறு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் F18 சொல்லக்கூடிய ஃப்ளூரோ டிஆக்சிகுளுக்கோஸ் என்னும் கதிர்வீச்சு தடங்கான் மூலக்கூறு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இது கதிரியக்க குறியீடு செய்யப்பட்ட குளுக்கோஸ் மூலக்கூறு ஆகும். குறியிடப்பட்ட தனிம அணுக்கள் வேதியியல் முறைப்படி உயிரியல் மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், அமோனியா போன்ற பொருட்களில் உள்ளே இணைக்கப்படும். அதாவது குறியிடப்பட்ட தனிம அணுக்கள் வேதியியல் முறைப்படி உயிரியல் மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், அமோனியா போன்ற பொருட்களில் உள்ளே இணைக்கப்படும். இந்த பாசிட்ரான் வெளியிடும் பொருட்கள்
சோதனை விலங்கு அல்லது மனிதனுள் மிக குறைந்த அளவில் நேரடியாக செலுத்தவோ. சோதனை விலங்கு அல்லது மனிதனுள் மிக குறைந்த அளவில் நேரடியாக செலுத்தவோ அல்லது நுகரவோ செய்யப்படுகிறது. பின்பு குறியிடப்பட்ட தனிமங்கள் உடலினுள் எங்கெங்கு பரவியுள்ளன என்பது திறன் வாய்ந்த PET கேமராக்களினால் 3D அளவில் படம் பிடிக்கப்பட்டு கணினி உதவியுடன் பிம்பங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. சோதனை விலங்கு அல்லது மனிதனில் இந்த பாசிட்ரான் வெளியிடும் பொருட்கள் சோதனை விலங்கு அல்லது மனிதனுள் மிக குறைந்த அளவில் நேரடியாக செலுத்தவோ அல்லது நுகரவோ செய்யப்படுகின்றது. பின்பு குறியிடப்பட்ட தனிமங்கள் உடலில் எங்கெங்கு பரவியுள்ளன என்பது திறன் வாய்ந்த PET கேமராக்களினால் 3D அளவில் படம்பிடிக்கப்பட்டு கணினி உதவியுடன் பிம்பங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. கணித மாதிரிகளை பயன்படுத்தி அளவு ரீதியான கணிப்புகளுக்கு பிம்பங்கள் உட்படுத்தப்படுகின்றன. கணித மாதிரிகளை பயன்படுத்தி அளவு ரீதியான கணிப்புகளுக்கு பிம்பங்கள் உட்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் உடலினுள் செலுத்தப்பட்ட கதிரியக்க ஐசோடோப்புகள் அல்லது மூலக்கூறுகள் எந்தெந்த அளவுகளில் வளர்சிதை மாற்றம் அடைந்துள்ளன என கண்டறியலாம். இதான் அந்த பெட்னு சொல்லக்கூடிய பாசிட்ரான் வெளியிடும் ஸ்கேன் சொல்லக்கூடிய, அதாவது டோமோகிராஃபிக் ஸ்கேன் சொல்லக்கூடிய இந்த பெட்டு இது எவ்வாறு இயங்குகின்றன, எந்த அடிப்படையில் இது இயங்குகிறது என்பதை பற்றிய அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பெட்டு அந்த நிழலுருவினுடைய மருத்துவ முக்கியத்துவம் என்ன. இப்போ PET நிழலுரு தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்தி பெருமூளை பகுதிகளின் இரத்த அளவு, இரத்தம் பாய்தல், குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனின் வளர்சிதை மாற்ற விதங்களை கணக்கிடலாம். மருத்துவ முக்கியத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெட்டு நிழலுரு தொழில்நுட்பத்தை திறம்பட பயன்படுத்தி பெருமூளை பகுதிகளின் இரத்த அளவு, இரத்தம் பாய்தல், குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனின் வளர்சிதை மாற்ற விதங்களை கண்டறியலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது MRI, காந்த ஒத்ததிர்வு நிழலுருவாக்கம், மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். உடலினுள் உள்ள திசுக்களின் நிலை அறிய உடலை ஊடுருவாத மருத்துவ பரிசோதனையான காந்த ஒத்ததிர்வு நிழலுருவாக்கம் மருத்துவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒத்திசைவுண்டாலும் ஒத்ததிர்வுண்டாலும் ஒன்று தான். உடலினுள் உள்ள திசுக்களின் நிலை அறிய உடலை ஊடுருவாத மருத்துவ பரிசோதனையான காந்த ஒத்ததிர்வு நிழலுருவாக்கம் மருத்துவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வழக்கமான மற்ற கருவிகளான எக்ஸ்-கதிர் கருவி, CT போன்றவை போல் அல்லாமல் MRI கருவியானது அயனியாக்கும் கதிர்வீச்சை பயன்படுத்துவது கிடையாது. எக்ஸ்-கதிர் கருவி, CT போன்றவை போல் அல்லாமல் MRI கருவியானது அயனியாக்கும் கதிர்வீச்சை பயன்படுத்துவது இல்லை. MRI ஆனது வலுவான காந்தப்புலம் மற்றும் கதிரலை அதிர்வெண் துடிப்புகளை பயன்படுத்தி கணினியின் உதவியுடன் உள்ளுறுப்புகள், மென்மையான திசுக்கள், எலும்புகள் மற்றும் அனைத்து உள்ளுறுப்புகளின் உள் அமைப்புகள் ஆகியவற்றின் விளக்கமான நிழலுருவை தோற்றுவிக்கின்றன. MRI ஆனது வலுவான காந்தப்புல மற்றும் கதிரலை அதிர்வெண் துடிப்புகளை பயன்படுத்தி
கணினியின் உதவியுடன் உள்ளுறுப்புகள், மென்மையான திசுக்கள், எலும்புகள் மற்றும் அனைத்து உறுப்புகளின் உள்ளமைப்புகள் ஆகியவற்றின் விளக்கமான நிழலுருவை தோற்றுவிக்கின்றன. இக்கருவியின் உதவியால் ஒருவரின் உடல் ஸ்கேன் செய்யப்படும் போது அவரது உடல் திசுகளுக்குள் எவ்வித வேதி மாற்றங்களும் ஏற்படாதவாறு அவ்வுடலினுள் இயற்கையிலேயே காணப்படும் ஹைட்ரஜன் அணுக்களானது ரேடியோ அதிர்வெண் துடிப்புகள் மூலம் மறுசீரமைக்கப்படுகிறது. அதாவது இந்த எம்ஆர்ஐ கருவியின் உதவியால் ஒருவரின் உடலானது ஸ்கேன் செய்யப்படும் போது அவரது உடல் திசுக்களுக்குள் எவ்வித வேதி மாற்றங்களும் ஏற்படாதவாறு அவ்வுடலினுள் இயற்கையிலேயே காணப்படும் ஹைட்ரஜன் அணுக்களானது ரேடியோ அதிர்வெண் துடிப்புகள் மூலம் மறுசீரமைக்கப்படுகிறது. அவை மீண்டும் தங்களது பழைய ஒழுங்கிற்கு செல்லும்போது பல்வேறு திசு வகைகளுக்கு ஏற்றவாறு ஹைட்ரஜன் அணுக்களானது ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஆற்றலை எம்ஆர்ஐ கருவி கவர்ந்து அதற்கு ஏற்றவாறு ஸ்கேன் செய்யப்பட்ட திசுக்களின் படங்களை தோற்றுவிக்கிறது. இப்போ படம் 12.9 எம்ஆர்ஐ அந்த கருவியினுடைய அமைப்பை காட்டக்கூடிய படம். 12.9 எம்ஆர்ஐ கருவியினுடைய அமைப்பை காட்டக்கூடிய படம். இதை சுற்றி ஒரு பெரிய காந்தப்புலம் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த காந்தப்புலமானது, அந்த காந்த அலைகளானது மனிதனை எந்த விதத்திலையும் பாதிப்பது கிடையாது. இது என்னென்னா காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது. ஒரு பெரிய சுற்றுக்குள்ளே மின்சாரத்தை செலுத்தும் போது அதற்கிடையே காந்தப்புலம் உருவாக்கப்படுது. மின்சாரமும் அந்த நோயாளியின் உடலை பாதிக்க செய்வதில்லை. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எம்ஆர்ஐ கருவியினுடைய அமைப்பு கீழே பாருங்கள். பெரும்பாலான எம்ஆர்ஐ யூனிட்டுகளில் ஒரு கம்பி சுற்றின் வழியாக மின்சாரத்தை செலுத்தி காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது. அக்கருவியில் உள்ள மற்ற கம்பிச் சுருள்கள் மற்றும் பரிசோதிக்கப்படும் நோயாளியின் உடல் பகுதி அருகே உள்ள கம்பிச் சுருள்கள் கதிரலைகளை அனுப்பவும் பெறவும் செய்கின்றன. அக்கம்பிகளால் உணரக்கூடிய சமிக்கைகளையும் உருவாக்குகின்றன. ஆனால் நேரடியாக எவ்விதத்திலும் நோயாளியின் உடலில் மின்சாரம் செலுத்தப்படுவதில்லை. மேற்படி கிடைத்த கணினியானது ஒருங்கிணைத்து வரிசைக்கிரமமான பிம்பங்களை உருவாக்குகின்றது. ஒவ்வொரு பிம்பமும் உடலில் ஒரு துணை பகுதியை காட்டுகிறது. இந்த நிழலுருக்களை, இந்த பிம்பங்களை பல கோணங்களில் ஆராய்ந்து கதிர்வீச்சு மருத்துவர், ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு மருத்துவர் நோயின் தன்மை பற்றிய முடிவுகளுக்கு வருகிறார். எக்ஸ் கதிர், சிடி ஸ்கேன், மீயொலி ஸ்கேன் போன்ற நிழலுரு உருவாக்க முறைகளை விட எம்ஆர்ஐ ஸ்கேன் முறையானது பாதிப்படைந்த திசுக்களை பாதிப்படையாத திசுக்களிலிருந்து
பாதிப்படைந்த திசுக்களை பாதிப்படையாத திசுக்களிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி அறிய உதவுகிறது. இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனானது எக்ஸ் கதிர், சிடி ஸ்கேன், மியோலி ஸ்கேன்களை போன்ற நிழலுரு உருவாக்க முறைகளை விட இவை பாதிப்படைந்த திசுக்களை பாதிப்படையாத திசுக்களிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தி அறிய உதவக்கூடியது. விளக்கமான எம்ஆர்ஐ நிழலுருக்கள் உதவியுடன் உடலின் பல்வேறு பகுதிகளை மதிப்பீடு செய்து எப்பகுதியில் நோய் பாதிப்பு உள்ளது என்பதை மருத்துவர் இறுதியாக தீர்மானிக்க இயலுகிறது. அடுத்து, எம்ஆர்ஐ மூலம் தோற்றுவிக்கப்படும் நிழலுருக்களை மின்னணு முறையில் குறுந்தகடு வடிவிலோ இலக்க முறை பெரும் சேமிப்பு டிஜிட்டல் கிளவுட் சர்வர் சொல்லக்கூடிய இலக்க முறை பெரும் சேமிப்பு மூல கணினிகளிலோ சேமித்து வைக்கவும். டிஜிட்டல் கிளவுட் சர்வர்னு சொல்லக்கூடிய இலக்கமுறை பெரும் சேமிப்பு மூல கணினிகளிலோ சேமித்து வைக்கவும் இயலும். இதை அச்சுப்பிரதியும் எடுக்க இயலும். எம்ஆர்ஐ மூலம் தோற்றுவிக்கப்படும் நிழலுருக்களை மின்னணு முறையில் குறுந்தகடு வடிவிலோ இலக்கமுறை பெரும் சேமிப்பு கணினி மூல கணினிகளிலோ சேமித்து வைக்கவும் இயலும். அவற்றை அச்சுப்பிரதியும் எடுக்க இயலும். இந்த எம்ஆர்ஐ நிழலுருவினுடைய மருத்துவ முக்கியத்துவம் என்று எடுத்துக்கொண்டால், மருத்துவ முக்கியத்துவம் மார்பு, வயிறு, இடுப்பு பகுதி, சிறுநீர்ப்பை, இனப்பெருக்க உறுப்புகள், இரத்த குழல்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் போன்ற பகுதிகளை ஆய்வு செய்ய இவை பயன்படுத்தப்படுகிறது. எம்ஆர்ஐ பரிசோதனையை கீழ்கண்ட நோயறிதலுக்காகவும் தாங்கள் மேற்கொள்ளும் சிகிச்சை படிநிலைகளை கண்காணிக்கவும் மருத்துவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள். எம்ஆர்ஐ பரிசோதனைகளை பல்வேறு நோயறிதலுக்காகவும் மருத்துவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் மருத்துவ சிகிச்சை படிநிலைகளை கண்காணிக்கவும் இதை பயன்படுத்துகின்றார்கள். ஒன்றாவது, மார்பு, வயிற்றுப்பகுதி மற்றும் இடுப்பு பகுதி கட்டிகளை கண்டறியலாம். மார்பு, வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் காணப்படக்கூடிய கட்டிகளை கண்டறியலாம். அடுத்து, கல்லீரல் தொடர்பான நோய்கள், இரைப்பை வீக்க நோய்கள், இதய நோய்கள், குறிப்பாக பரம்பரை வகை இதய நோய்கள் போன்றவற்றை கண்டறியலாம். கல்லீரல் தொடர்பான நோய்கள், இரைப்பை வீக்க நோய்கள், இதய நோய்கள், குறிப்பாக பரம்பரை வகை இதய நோய்கள் போன்றவற்றை கண்டறியலாம். இரத்த குழாய் குறைபாடுகள், இரத்த குழாய் வீக்கங்கள் போன்றவற்றையும் கண்டறியலாம். இரத்த குழாய் குறைபாடு, இரத்த குழாய் வீக்கங்கள். அடுத்து, நாலாவது, கருவுற்ற பெண்ணின் கருப்பையில் வளரும் குழந்தையின் வளர்நிலையை கண்டறியலாம். அடுத்து, ஐந்தாவது, காயங்கள், முழங்கை, முழங்கால், மணிக்கட்டு போன்ற பகுதிகளில் ஏற்படும் தசை கிழிசல்கள் ஆகியவற்றையும் கண்டறியலாம். தெரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் மெல்லிய திசுக்களையும் இரத்த குழல்களையும் ஆய்வு செய்ய, மெல்லிய திசுக்களையும் இரத்த குழல்களையும் ஆய்வு செய்ய காந்த ஒத்ததிர்வு நிழலுருவாக்கம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று. அப்போ இதில் மெல்லிய திசுக்கள் மற்றும் இரத்த குழாய்களை நாம் மற்ற நிழலுரு தொழில்நுட்பத்தின் மூலம் பார்க்கும் பொழுது இவைகள் தெளிவாக தெரிவது கிடையாது. காரணம், எக்ஸ்ரே மற்றும் சிடி போன்ற நிழலுரு தொழில்நுட்பங்களில் அங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த கதிர்வீச்சு மின்காந்த அந்த கதிர்கள் இருக்கு பாருங்கள், அது எந்த அளவுக்கு அந்த திசுக்களாலோ அல்லது எலும்பு பகுதிகளாலோ எவ்வளவு உறிஞ்சப்படுகிறது என்பதை வச்சு தான் அந்த நிழல் உருவானது அல்லது அதன் பிம்பமானது தெளிவாக தெரியும். அப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பங்களையும் இந்த எம்ஆர்ஐயும் ஒப்பிடும் பொழுது எம்ஆர்ஐ ஆனது
அத்தகைய கதிர்வீச்சு எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் உருவாக்கப்படுது. இந்த காந்த புலத்தினுடைய விளைவினால் பிம்பமானது மிக தெளிவாக உருவாக்கப்படுகிறது. எனவே மெல்லிய திசுக்களையும் இரத்த குழாய்களையும் ஆய்வு செய்ய இந்த காந்த ஒத்ததிர்வு அல்லது ஒத்திசைவு நிழல் உருவாக்கம் பயன்படுத்தப்படுகிறது எனலாம். அதேபோல் நாம் இங்கே 3 நிழலுருக்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். ஒன்று சிடி ஸ்கேன் பார்த்தோம், சிடி நிழலுரு. ரெண்டாவது பெட் ஸ்கேன் பார்த்தோம். மூணாவது எம்ஆர்ஐ. அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிகிச்சை கருவிகள், தெராபெட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற தலைப்பில் பேஸ்மேக்கர்லேருந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.